ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செட்டிநாடு தக்காளி கெட்டி குழம்பு அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு மேலே வந்து கடாய் போட்டு நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். சரியா? அடுத்த வர வாரங்கள்லாம் நாட்கள்லாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் மந்த் வந்து ஆடி மாதம் வருது. ஆடி மாதம்னாலே நம்ம வந்து அம்மனுக்கு நிறைய வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் இல்லையா? நிறைய கோவில் வீட்டில் வந்து பூஜைகள் எல்லாமே நிறைய பண்ணுவோம். அந்த மாதிரி டைமுக்கு நம்ம பாயசம் பண்ணுவோம், சக்கரை பொங்கல் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டியாக வந்து நம்ம வந்து அடிஷ்னலாக நம்ம பார்க்க போகிறோம். வெரைட்டி ஆஃப் பாயசம், சக்கரை பொங்கல், அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமும் அடிஷ்னலாக, இது இல்லாமல் அடிஷ்னலாக அதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா? இப்போ எண்ணெய் காஞ்சாச்சு. ஃபஸ்ட்டு இதில் வந்து பிரிஞ்சி இலை, நெக்ஸ்ட்டு வந்து சோம்பு. இது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சோம்பு, கசகசா, அப்புறம் கடல் பாசி, நெக்ஸ்ட் முந்திரி. இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கலாம். இது எல்லாமே பொரியணும். கொஞ்சம் ஃப்ளேமை அதிகமாகவே வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கியாச்சு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சின்ன வெங்காயம் போடணும். நெக்ஸ்ட் பூண்டு, அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது 2-3 நாள் கூட வச்சிருந்து சாப்பிட்லாம். அவங்களோட ஸ்பெஷலில் இது ஒரு ஐட்டம். நெக்ஸ்ட் வந்து துருவின தேங்காய். இதுக்கு வந்து நம்ம புளி ஆட் பண்ண போகிறதில்ல. அதால் நாட்டு தக்காளி தான் இதுக்கு ஆட் பண்ண போகிறோம். நாட்டு தக்காளியே புளிப்பு இருக்கும் இல்லையா? ஸோ அதால் வந்து இதுக்கு வந்து வேறு எதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ வந்து தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம். அந்த நாட்டு தக்காளி அதையும் போட்டு இதில் வதக்கணும். அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம நல்லா வதக்கி அரைக்க போகிறோம். நல்லா வதங்கட்டும். வதங்கி அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இப்போது நம்ம வதக்கணும் இல்லையா? அதே கடாயிலேயே எண்ணெய் விட்டு காய வச்சாச்சு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அகைன் பிரிஞ்சி இலை, நெக்ஸ்ட் சோம்பு, ஏலக்காய், கடல் பாசி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அது அரைக்கும் போது 2 ஏலக்காய் போட்டேன், சொல்ல மறந்துட்டேன்.
இப்போ இதை நல்லா இதுவானோன்னு நம்ம அரைச்சி வச்சுக்கோம் இல்லையா, இந்த விழுதை இதில் தூக்கி போட்டுணும். கொட்டிட்டு மெல்லமாக இதை வந்து கிளறி விடணும். இந்த எண்ணெய் வந்து ஓரத்தில் பிரிஞ்சு வருது தான் இதனோட ஸ்டேஜு. உங்களுக்கு வீடியோவில் வந்து எல்லோ கலராக தெரிகிற மாதிரி இருக்கும், பட் வந்து இது ஆக்சுவலாக வந்து ஒரு ரெட் கலரில் வரும். இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜார்லேயும் கொஞ்சம் இருக்கும். அதால் அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதில் நம்ம சேர்த்துடணும். அவ்வளோதான். இது கொதிக்கட்டும். கொதிச்சோன்னு பார்க்கலாம். இதில் கடைசியில் வந்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். நல்லா வாசமாக இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து இந்த ஓரத்தில் ஆயில் எல்லாம் வந்துடும். அப்போ நம்ம வந்து இறக்கிடலாம். இதை வந்து நல்லா பத்திரப்படுத்தி வச்சோம்னா 2-3 நாளைக்கு நல்லாயிருக்கும். அதாவது தண்ணி ஸ்பூனோடலாம் இதில் போடக்கூடாது. கரண்டியாக இருந்தாலும் சரி, ஸ்பூனாக இருந்தாலும் சரி, தண்ணியோடு போட்டால் எந்த ஒரு பொருளுமே கெட்டு போயிடும். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கொதிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வதக்கியிருக்கோம். அதால் இது வந்து எண்ணெய் அவ்வளோவா குடிக்காது. எப்போவுமே நான் உங்களுக்கு சொல்வேன், வதக்கியோ இல்லை வேக வச்சோ நம்ம பண்ணும்போது ஆயில் அவ்வளோவா வந்து பிடிக்காது. அதால் இது கொதிக்கட்டும். வர வாரத்தில் நான் சொன்ன மாதிரி ஒரு பாயசம், வேறு ஏதாவது ஒரு வெரைட்டி, அம்மனை பற்றி அந்த மாதிரிலாம் நம்ம பேசலாம், தெரிஞ்சுக்கலாம். கொதிக்கட்டும். செட்டிநாடு தக்காளி கெட்டி குழம்பு ரெடி ஆயாச்சு. இதை பாருங்கள், ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் அப்படி வந்திருக்கு பார்த்திங்களா. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர். பாய்.